வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அவருடைய 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் யார்? நீயும் நானும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். அப்படியாக கர்த்தர் யுத்தம் செய்தனால இஸ்ரவேல் சேனை ஜெயித்தது. கர்த்தர் உங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. நீ ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். யுத்தத்திற்கென்று ஜெபம் என்கிற யுத்தம், ஆராதனை என்கிற யுத்தத்தில் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான் 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகத்தில் 22:35, சங்கீதம் 18:34, சங்கீதம் 144:1 ஆகிய வசனங்களிலே தாவீது சொல்லுகிறான், அவர் எங்களை யுத்தத்திற்கு பழக்குவித்தார் என்று. ஆண்டவர் உங்களை யுத்தத்திற்கு பழக்குவித்து உங்களை மகிமையாய் வழி நடத்துவார். கண்களை மூட நாம் பிரார்த்தனை செய்வோம். என் பிள்ளைகள் சாத்தானுடைய சேனைகளோடு யுத்தம் செய்து, ஜெபம் என்கிற யுத்தம் செய்து, ஆராதனை என்கிற யுத்தம் செய்து ஜெயிக்கத்தக்கதா கிருபை தாரும். பாவத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். மந்திரத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். சாபத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். பொறாமையோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகள் ஜெயிக்கும்படிக்கு நீர் யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் பார்க்கிற இந்த குடும்பங்கள், நான் தரிசனமாய் பார்க்கிற இந்த குடும்பங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயித்து நிற்கத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை செய்யணுமே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you. God bless you.